சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மேஷராசி ஆனி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம். தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆனி மாதம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் மிதன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தராயண காலம் முடிவு. அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது காலம் முடிவடைகிறது. தை மாசத்திலிருந்து இந்த ஆனி மாசத்தோட முடிகிறது. அடுத்த ஆடி மாசம் உங்களுக்கு தட்சிணாயன காலம், அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பம். அப்ப இந்த மாசத்தோட உங்களுக்கு உத்தராயணம் முடிவடைகிறது. இந்த மாசம் உபய மாசமாக இருக்கிறதுனால வீடு மனை கொள்றது, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் பையன் மூத்தது, அந்த வீட்டில் பொண்ணு மூத்தது, 2 பேருமே தலைச்சன் மூத்ததாக இருந்தால் இந்த ஆனி மாதம் திருமணம் செய்யக்கூடாது. இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடராஜர் அபிஷேகம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி திருமஞ்சனம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நடராஜருடைய தரிசனம், நடராஜருடைய வழிபாடு செய்ய வேண்டும். நடராஜருடைய அந்த நடனம் தான் உலக பிரபஞ்சமே இயக்கத்துக்கு காரணம். ஆக அன்றைய தினம் நடராஜரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சி, நம்ம முடங்கி போய் இருந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சி பிரமாதமாக முடங்கி கிடந்தவங்களுக்கெல்லாம் அன்றைய தினம் நடராஜர் வழிபாடு செய்பவர்களுக்கு அன்றையிலிருந்து வளர்ச்சி ஆக்டிவ் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 10ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்கிறதும் சுதர்சன ஹோமம் செய்கிறதுக்கும் சிறப்பான நாள். அந்த சக்கரத்தார் ஆழ்வாருடைய வழிபாடு, சுதர்சன ஹோமம் செய்பவர்களுக்கு, அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுடைய பிடித்த பீடைகள், தீய சக்திகள் விலகும். ஆக அன்றைய தினம் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள். ஆனி மாதம் 15ஆம் தேதி வட சாவித்திரி விரதம். அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் விரதம் இருந்து சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் பெண்களுக்கு கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆனி மாசத்திலே மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தான். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் தேதி வரை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் 6ஆம் தேதி வரை. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். பொதுவாக ராசிநாதர் 2ல் செஞ்சரிப்பது நன்மை. பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் 2ல் இருக்காருன்னா நம்மளுடைய வார்த்தைகளில் கவனம். ஏன்னா சுடு சொற்கள் விழுவதற்கு அல்லது ஹார்டான சொற்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7 கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகசானம் 4ல் செஞ்சிருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 4ல் செஞ்சரிப்பது நன்மை. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார்னா அதுக்கு பேர் என்னன்னா திக்பலம், வலுவான நிலை, ஷட்பலத்தில் ஒரு பலம், திக்பலமாக செஞ்சிருக்கிறார். வாகன கிரகம் சுக்கிரன் வாகன ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம், அதாவது பார்த்தீங்கன்னா அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், சுகஸ்தானம் நிம்மதியாக வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த 2ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்காருன்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், தாய் வழி உறவினர்களால் வருமானம், வாகனத்தில் இருந்து வருமானம், இந்த மாதிரியான வருமானங்கள் பெருகும். 7ஆம் இடத்து அதிபதி
நாளில் இருக்காருன்னா வாழ்க்கை துணை வழியாக சொத்து சேர்க்கை, நண்பர்கள் மூலமாக நன்மைகள், ஆதாயங்கள், இந்த மாதிரியான யோக பலன்கள் தான் செய்யும். இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் செஞ்சிருக்கிறார். அதுவும் நன்மை தான். ஏன்னா 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, காதல் ஸ்தானம். காதல் கிரகம் சுக்கிரன். காதல் ஸ்தானம் 5ஆம் இடம். காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா பொருளாதார சம்பந்தமான நல்ல அமைப்பு, தன்னிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதுவே 7ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா 7 கல்யாணம், 5 காதல் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள், நல்ல பலன்கள் மிகச்சிறப்பாக இருக்கிற சுக்கிரன் மிக மிக அற்புதமாக இருக்கிறார் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம், இந்த 3க்கும் 6க்கும் உடைய புதன் எங்கே இருக்காரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கார். 8ஆம் தேதி வரை 3ல் இருப்பார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துல 15ஆம் தேதி வக்கரமாகி மீண்டும் 23ஆம் தேதி 3ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் மாறி மாறி செஞ்சிருக்கிறார். இதில் 3ஆம் இடத்துல செஞ்சரிக்கும் போது ஆட்சி பெற்று செஞ்சரிப்பார், 4ஆம் இடத்துல பகையாகி செஞ்சரிப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிபதி 3ல் ஆட்சி இருக்கார் அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் சேர்க்கை, பத்திரப்பதிவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள், இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு நல சம்பந்தமாக வாங்கக்கூடிய பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார். 5ஆம் அதிபதி 3ல் செஞ்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு யோகம். என்ன யோகம்? 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். 3ஆம் இடத்துல இருக்காருன்னா இந்த குறுக்கு வழி ஈடுபாடுகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன், இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஆன்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லாட்ரி வாங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான, அதாவது தகவல் தொடர்பு மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஆட்சி பெற்று புதனோடு சஞ்சரிக்க போகிறார். ஆட்சி பெற்ற புதனோட சூரியன் உங்கள் 5ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிக்க போகிறார். அப்போ சூரிய புத ஆதித்ய யோகமாக செயல்பட போகிறதுங்கிறதுனால உங்களுக்கு யோகம் கிடைக்கும். என்ன யோகம் கிடைக்கும்? அதாவது தகவல் தொடர்பு மூலமாக நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக யோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்களில் நன்மைகள் செய்யும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 3ல் இருக்காருன்னா இப்போ அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள், அரசு சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி. இப்போ நம்ம முதல்ல எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ அங்கே 5ஆம் அதிபதி இருக்காருன்னா எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி, நல்ல பலனை தரும். அப்போ முயற்சிகள் பலிதமாகக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும். பொதுவாக இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், சொத்து சம்பந்தமான சேர்க்கை, சொத்து சம்பந்தமாக வருமானம், சொத்தை வித்துட்டு வருமானம் அல்லது புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். புதிய அரசு சம்பந்தமான புதிய கான்ட்ராக்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தமான புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும், பொருளாதார சம்பந்தமான நன்மைகள் ஏற்படும், பொருளாதார தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மற்றபடி குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.